ஹலோ சோல்ஜர்ஸ், நான் மார்னிங் ஒரு கொஷின் கேட்டிருப்பேன். அந்த கொஷினுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்கும். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் காஸ்லானா என்னன்னு தெரியும். அப்படி தெரியலனா கவலைப்படாதீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். E dot A is equal to Q enclosed divided by epsilon. இங்க E எலக்ட்ரிக் ஃபீல்ட், A ஒரு ஷேப்போட சர்ஃபேஸ் ஏரியா. ஆக்சுவலா அந்த ஷேப் என்னன்னா ஸ்பியர் தான். இந்த Q சார்ஜ். என்க்ளோஸ்ட்னா அந்த சார்ஜ் அந்த ஷேப்புக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இந்த எப்சிலானுக்கு பெர்மியபிலிட்டி. அது இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டாம். அது நெக்ஸ்ட்ல டீடைலா பார்ப்போம். ஏன்னா அது எனக்கே தெரியாது. ஓகே, நான் என்ன क्वेश्चन கேட்டிருப்பேன்னா சொல்ஜஸ், இந்த A இருக்குல்ல, A is equal to 4 pi r square. இது ஸ்பியரோட சர்ஃபேஸ் கேட்டிருப்பேன்னா, இப்போ நம்ம இது ஸ்பியர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? சப்போஸ் ஒரு ஷேப் எடுத்துட்டாலும் Q by epsilon தான் வருமான்னு கேட்டிருப்பேன். அந்த வீடியோலயே வரும்னு சொல்லியிருப்பேன், ஆனா எப்படி வரும்னு சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ அது எப்படி வரும்னு பார்ப்போம். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு இமேஜினேஷனுக்குள்ள போவோம். ஒரு 4 ஆர்ச்சர் எடுத்துக்கலாம். ஆர்ச்சர்னா அம்பு விடுறவங்க. அந்த 4 பேர்த்தையும் 4 கார்னர், ஒரு சர்க்கிள்ல 4 கார்னர்ல நிக்க வச்சிடலாம். ஓகேங்களா? அந்த 4 பேரும் இந்த டைரக்ஷன்ல பார்த்து அண்ட் இவர் இங்க இந்த டைரக்ஷன் அண்ட் இந்த டைரக்ஷன்ல நோக்கி அம்பு விடுறாங்க. இந்த அம்பு எலக்ட்ரிக் ஃபீல்டை குறிக்குது. அதனால தான் இமேஜின் பண்ண சொன்னேன். இப்போ இந்த 4 அம்பையும் ஒரு ஸ்பியரை வச்சு கேப்சர் பண்றோம். இப்போ இந்த ஸ்பியரை வச்சு கேப்சர் பண்ணும்போது நம்ம எத்தனை அம்பை கேப்சர் பண்ணுவோம்? கண்டிப்பா 4 கேப்சர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இந்த ஸ்பியரை வச்சு கேப்சர் பண்ணும்போது 4. அண்ட் இப்போ ஒரு கியூபை வச்சு இந்த 4 அம்பையும் கேப்சர் பண்ணுவோம். கண்டிப்பா இந்த கியூப்லயும் 4 அம்பையுமே கேப்சர் பண்ணிடுவோம். அண்ட் இப்போ வேற ஒரு ஷேப், ஏதோ ஒரு கசாம்ஷான்ட் அந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுப்போம். இப்போ எத்தனை நம்ம கேப்சர் பண்ணுவோம்? கண்டிப்பா 4 அம்பு தான். இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னதான் ஷேப் வேற வேறையா இருந்தாலும் அந்த சார்ஜ் அந்த ஷேப்புக்குள்ள இருக்கும்போது வெளியே எலக்ட்ரிக் ஃபீல்ட் வருது இல்ல, அதை கேப்சர் பண்றது எல்லாமே சொல்றேன். இதுக்கு என்ன சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கிட்டாலும் அந்த சார்ஜ் அந்த ஷேப்புக்குள்ள இருக்கும்போது Q by epsilon naught தான் இருக்கும். It does not depends on shape. ஓகேங்களா? I think இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.